பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்றைய தினத்துக்கான தேவனுடைய வார்த்தையானது எரேமியா 31 அதிகாரத்திலே எரேமியா 31 அதிகாரம் 14வது வசனத்திலே அந்த கடைசி பகுதியை வாசிக்கும் பொழுது, என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தி ஆவார்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினாலே திருப்தி ஆவார்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். தேவனிடத்திலிருந்து வருகிற நன்மை, தேவன் கொடுக்கிற நன்மை, தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதம், அதாவது எந்த காரியமாக இருந்தாலும் தேவனிடத்திலிருந்து வருகிற காரியங்கள், தேவனால் கிடைக்கிற எந்த ஒரு காரியங்களாக இருந்தாலும், எந்த ஒரு நன்மைகளாக இருந்தாலும் அது நம்முடைய வாழ்க்கைக்கு அது திருப்தியாக இருக்கும். நாம் மனுஷீகத்தில் சில காரியங்களே பிரயாசப்படுகிறோம், பெற்றுக்கொள்கிறோம், இது என்னால் உண்டானது என்று நாம் சொல்லுகிறோம். ஆனால் அதில் எந்த விதமான ஒரு திருப்தி இல்லை. பிரயாசப்படுகிறோம், நல்லது. மனுஷீகத்தில் நாமவே முயற்சி பண்ணி சில காரியங்களை சாதிக்கிறோம், பெற்றுக்கொள்கிறோம். ஆனால் அது நமக்கு நிலையானதாக இல்லை. அது நம்மை திருப்திப்படுத்துவதில்லை. சில நாட்கள் கழித்த பிறகு அதனுடைய காரியத்தை நம்ம பார்க்கலாம். ஆனால் தேவனிடத்திலிருந்து வருகிற நன்மை, அதாவது நம்ம எதிர்பார்க்கிறோம், தேவன் நமக்கு தரணுங்கிற ஒரு எதிர்பார்ப்பு, தேவனால் நமக்கு வரக்கூடிய நன்மை, தேவனால் நமக்கு வரக்கூடிய ஆசீர்வாதங்கள், தேவனால் நமக்கு வரக்கூடிய ஏற்ற துணை. ஆகவே தேவனால் கொடுக்கிற எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் அது நம்முடைய வாழ்க்கைக்கு அது திருப்தியாக இருக்கிறது, நமக்கு திருப்தியாக இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கைக்கு, நம்முடைய குடும்பத்துக்கு அது ஒரு திருப்தியாக இருக்கிறது. ஆகவே தான் என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால், நான் கொடுக்கும் நன்மையினால், நான் கொடுக்கும் ஆசீர்வாதத்தினால், நான் கொடுக்கும் ஏற்ற துணையினால் அவர்கள் திருப்தி ஆவார்கள் என்று வேதம் சொல்கிறது. அப்போ தேவனிடத்திலிருந்து வருகிற எந்த ஒரு காரியமாக இருந்தாலும், தேவனால் கொடுக்கிற எந்த ஒரு காரியமாக இருந்தாலும், தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ளுகிற எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் அது நம்முடைய வாழ்க்கைக்கு, நம்முடைய குடும்பத்துக்கு அது திருப்தியாக இருக்கிறது. அது மாத்திரமல்ல, ஏசாயாவிலே 58:11 வாசிக்கிறோம், நமக்கு தெரிந்த பகுதி தான். அப்போது கர்த்தருடைய நடத்துதல் நம்மை திருப்திப்படுத்துகிறது. அதாவது கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மக வறட்சியான காலங்களிலே உன் ஆத்மாவை திருப்தியாக்கி, தெரிந்த பகுதி. அப்போது தேவனுடைய நடத்துதல், கர்த்தர் நம்மை நடத்தும் பொழுது அது நமக்கு திருப்தியாக இருக்கும். கர்த்தர் நம்மை நடத்த வேண்டும். இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் நடத்தினார், பரிசுத்தவான்களை கர்த்தர் நடத்தினார். அதாவது தேவன் சொல்லுகிறபடி நடக்கிற ஒரு காரியம், தேவனுடைய நடத்துதல் நம்முடைய வாழ்க்கையிலே, நம்முடைய குடும்பத்தில் இருக்கணும். ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை பகலிலே மேகத்தினாலும் இரவிலே அக்னினாலையும் அவர் நடத்தினார். அது அவர்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாக இருந்தது. அப்போ உண்மையாகவே இந்த நாட்களில் கர்த்தர் நம்மை நடத்த வேண்டும். தேவன் நம்மை நடத்தும் பொழுது கர்த்தருடைய நடத்துதலில் நமக்கு ஒரு திருப்தி இருக்கும். தேவன் நம்மை நடத்தும் பொழுது அது எவ்வளோ பெரிய வறட்சி, எவ்வளோ பெரிய பிரச்சனை, எவ்வளோ பெரிய போராட்டமான காலங்களாக இருந்தாலும் கூட, எவ்வளோ வறட்சியான காலங்களாக இருந்தாலும் கூட, எவ்வளவு பிரச்சனைக்குரிய காலமாக இருந்தாலும், நாட்களாக இருந்தாலும், தேவன் நம்மை நடத்தும் பொழுது அது நமக்கு ஒரு திருப்தியாகவே இருக்கும். மூன்றாவதாக சங்கீதம் 17:15 வாசிக்கிறோம், அவருடைய சாயலால் நான் திருப்தி ஆவேன் என்று சொல்லி நான் வேதத்தில் வாசிக்கிறோம். அந்த 17:15 நானோ நீதியில் உம்முடைய முகத்தை தரிசிப்பேன், நான் விழிக்கும்போது உமது சாயலால் திருப்தி ஆவேன். உமது சாயலால், அதாவது உமது பிரசன்னத்தினால நான் திருப்தி ஆவேன். அதற்கு முந்தின பகுதியில் நீதியில் உம்முடைய முகத்தை தரிசிப்பேன். நீதி தேவனுடைய வசனத்தை காட்டுகிறது, தேவனுடைய பிரசுத்தத்தை அது காட்டுகிறது. நீதி உள்ள வாழ்க்கை. அப்போ தேவனுடைய வார்த்தையினால், தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய வசனம் அவரை தரிசிக்கிறது மாத்திரமல்ல, அது நமக்கு, நம்முடைய வாழ்க்கைக்கு அது திருப்தியாக இருக்கிறது.
அப்போ மூன்றாவது, தேவனுடைய வசனம், தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய பரிசுத்தம் நம்மை திருப்திப்படுத்துகிறது. அப்போ உண்மையாகவே இந்த நாட்களில் எல்லாவற்றிலும் கர்த்தர் நம்மளை திருப்தியாய் நடத்த அவர் போதுமானவராக இருக்கிறார். இன்னும் அநேக காரியங்களை வேதத்தில் வாசிக்கிறோம். அப்போ முதலாவதாக தேவன் கொடுக்கிற, தேவனிடத்திலிருந்து வருகிற நன்மை, தேவனிடத்தில் வருகிற ஆசீர்வாதம், தேவனிடத்தில் வருகிற எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் அது நம்முடைய வாழ்க்கைக்கு, நம்முடைய குடும்பத்துக்கு அது திருப்தியாக இருக்கிறது. கர்த்தர் நம்மை நடத்தும் பொழுது கர்த்தருடைய நடத்துதலில் நமக்கு ஒரு திருப்தி உண்டாகிறது. மூன்றாவது, அவருடைய வார்த்தையினால், அவருடைய வசனத்தினால், அவருடைய பரிசுத்தத்தினால் நமக்கு ஒரு திருப்தி உண்டாகிறது. அப்போ எல்லாவற்றிலையும் கர்த்தர் தாமே உங்களை திருப்தியாய் அவர் நடத்தி அவர் நாமத்தை அவர் மகிமைப்படுத்துவார். ஜெபம். எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல பிதாவே, அருமையான ஆண்டவரே, இந்த நேரத்துக்காக ஸ்தோத்திரம். இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான உடைய பிள்ளைகளை, குடும்பங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. எல்லாவற்றிலையும் என் தேவன் தாமே நீர் திருப்தியாய் நடத்தி உடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். நீர் மகிமையான காரியங்களை செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.